வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம ஐடிபிஐ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இங்கிலீஷ் பார்ட் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸ்? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத செக்ரிகேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. 51ல இருந்து ஃபில்லர்ஸ் எத்தனை ஃபில்லர்? 1 2 3 4 5. ஸோ 5 ஃபில்லர் வந்துட்டு 5. அடுத்தது 1 2. ஓகே, இது என்ன? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எத்தனை கேட்டிருக்காங்க? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, 15 கொஸ்டின் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ஆர்சி 15. அடுத்தது எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங் 10. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் 5. ஓகே, 5 questions sentence improvement, phrasal replacement or sentence improvement சொல்லுவாங்க. சரிங்களா? phrasal replacement அது பாத்தீங்கன்னா 5 questions. remaining 10 questions close test. ஓகே, close test பாத்தீங்கன்னா 10 questions கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரியாரிட்டி பேஸ்டு ஃபாலோ பண்ணலாமா? இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்? உங்களுக்கு எது நல்லா தெரியும், ஈஸியா இருக்கும்? எரர் ஸ்பாட்டிங் ஐடென்டிஃபை பண்றது ஈஸி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, செகண்ட் பாத்துக்கினா செகண்ட் எதுப்பா கொடுக்கலாம்? ஃபில்லர்ஸ் எடுத்துக்கலாமா? 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு நம்ம ஃபில்லர்ஸ். தேர்ட் எது எடுக்கலாம்? ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். தேர்ட் ஆக்சுவலி நீங்க வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் அதை பண்ணிட்டு ஃப்ரேசல் கூட பண்ணலாம். ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் என்ன எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான். இங்க என்ன வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, எது கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட், எது கரெக்டான கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எந்த ஆப்ஷன் இருக்கு அதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அது மாதிரி தான் இங்க வந்துட்டு எங்க எரர் இருக்குன்ட்டு ஸ்பாட் பண்ணா போதும். இங்க ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்ல எந்த ஆப்ஷனோ அதை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் அவங்களே கொடுத்துடுறாங்க, அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது ஃபில்லர்ஸ் வந்துட்டு 5 கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டர் வேணா போலாம், பட் நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எரர், நெக்ஸ்ட் ஃபில்லர், அடுத்தது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் 3. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் 4th போகலாம். 5th கிளாஸ் டெஸ்ட், 6th ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 questions கம்ப்ளீட் பண்ணலாம். எரர் வந்துட்டு எங்க இருக்கு? நம்மளுக்கு தேர்ட் பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The reduced price of crude oil will have a huge impact on the markets where agricultural commodities are sold. The reduced price of crude oil. எதனா எரர் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது. will have a huge impact on the markets. ஒன்னும் இல்ல, கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் ஆர் சோல்டு. ஸோ ஃபார்மேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க நோ எரர். இங்க பாத்தீங்கன்னா நோ எரர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட், a student has developed an innovative way of cooking rice that cuts down its calorie content by so more as. அதனா so more as by as much as னு வரணும். அதாவது ரைஸ் இங்க வந்துட்டு மெஷர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இங்க மோர் கிடையாது, அது இல்லாம இங்க வந்து so as னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. as much as அப்படின்றதா யூஸ் பண்ணணும். இங்க so more as லாம் கிடையாது. சரிங்களா? by as much as 50%. இங்க யூஸ் பண்ணோம் as much as replacement.
நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்பாட் பண்ணிட்டு போயிட்டா ஒன்றும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு தெரியணும், யூஸ் ஆகணும், அதுக்காக நான் ஆன்சர் சொல்லிட்டு வரேன். ஓகே, ஃபோர்த் பார்ட். நெக்ஸ்ட், e-commerce companies operate as marketplaces where they lend their platforms to vendors for selling products to consumers. Once again, e-commerce companies plural operate correct as marketplaces where they lend their platforms to vendors for selling products to consumers. No error for this question. Next, all employment exchanges in the country are expected to get linked on each other. All employment, இங்க எதனா வந்து two employment exchanges னு சொல்லிருக்காங்களா இல்ல both employment exchanges அப்படின்னு சொல்லிருக்காங்களா? two எதனா மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? all employment exchanges in the country are expected to get linked one another னு வரணும். each other கிடையாது. each other denotes two person, more than two, one another. all employment னு கொடுத்திருக்கிறதுனால நம்ம one another அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். part 2 error. அடுத்து, private sector bank customers will now have to sell out more for financial service as banks as substantial increased. அதனா substantial increased எங்க adjective, இது verb, adjective verb அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. substantial அப்படின்றது ஒரு adjective. நம்ம வந்துட்டு ஒரு verb வந்துட்டு describe பண்ற போது என்ன யூஸ் பண்ணணும்? substantially increased. சரிங்களா? ly யூஸ் பண்ணனா அது adverb. substantially increased their service charges. ஓகே, அப்ப third part தான் error. இங்க substantially அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். A high speed broadband connection is still a distant dream for many if one compares the average internet speed globally. எங்க error பா? A high speed broadband connection is still a distance dream for many if one compares the average internet speed globally. No error. அடுத்து, the world's oldest person who hails from Japan will celebrating her 117th birthday next month. பா, நம்ம 70th பர்த்டே கொண்டாடினாவே பெரிய விஷயமா இருக்கு. இவரு பார்த்தனா 117th பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் கொண்டாட போறாருன்னு சொல்றாங்க. யாரு? the world's oldest person யாரு? அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? அங்க ஹர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா? oldest person இங்க மேலா ஃபீமேலா? oldest person தெரியாது. for unknown gender give the preference for masculine gender, male category. his 117th birthday next month 4. so எங்க எரர் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேர்ட்ல கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், retail lending is growing as many banks are once again actively seeking borrowers in untapped areas. No error. Next, companies have turned their backs on banks which were hesitantly to lower their interest rates. No error. Oil prices have reduced in the past year. Okay. Oil prices have reduced in the past year due to excess global production, leaving trades looking for signs of new demands to help absorb the surplus. Oil prices have reduced in the past. Oil price வந்துட்டு
பாஸ்ட் இயர் அதாவது கடந்த வருஷத்துல இருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படியா உண்மையா இங்க ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்துட்டு உண்மை மாறி தெரியுது ஆனா அது உண்மை கிடையாது சரிங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வந்துட்டு ஆயில் பிரைசஸ் have reduced from the past ன்னு சொல்லணும் in the past கிடையாது சரிங்களா from the past year due to excess global production leaving leaders அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் எரர் அடுத்தது ஓகே நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் நானு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எரர் ஓவர் நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ் வந்து 51 ஃபில்லர்ஸ் டபுள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க with a view to dash that farmers do not suffer the state department has taken dash the matter with the center with a view to dash view to assure that farmers do not suffer அதாவது கண்டிப்பா வந்துட்டு ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ஷூர் சொல்லணும் அஷ்யூர் கிடையாது என்ஷூர் with a view to ensure that farmers do not suffer the state department has taken up the matter with the center in case எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியலனா taken up take up மீனிங் நான் கொண்டு போறது சரிங்களா ஒரு இஷ்யூவோ ஒரு வந்துட்டு இன்ஃபர்மேஷனோ நம்ம எடுத்து செல்றதுக்கு வந்துட்டு டேக் அப் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா has taken up has வந்திருக்கிறதுனால taken up phrasal verb யூஸ் பண்ணணும் சரிங்களா அப்போ செகண்ட் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுது செகண்ட் ஆப்ஷன் அடுத்து men are at a higher risk of heart attack உண்மைதானே அப்படியா men are at a higher risk of heart attacks than women and this risk dash when there is a family dash of the disease family first option என்ன வருது rises collection increase history இங்க rises third option பாருங்களா rises collection family collection of the disease match ஆகல this risk rises கிடையாது this risk increases செகண்ட் பாத்தீங்கன்னா there may be a family history கொடுக்கலாம் பட் இங்க வந்துட்டு there is a family history of the disease ஒரு சிலர் வந்துட்டு family history-யா இருக்கும் சரிங்களா மேல் ஜெனரேஷன் ஃபுல்லா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துரும் அவங்களுக்கு அது மாதிரி வந்துட்டு கர்ஸ் போல இருக்கு ஒரு சில ஃபேமிலிக்கு அப்ப இங்க என்ன கொடுக்கறது ஃபேமிலி ஹிஸ்டரி இதை வச்சு பார்க்கும்போதும் நம்ம ஃபிஃப்த் ஆப்ஷன் சரிங்களா இன்க்ரீசஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபில்லருக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு சரிங்களா ஃபிஃப்த் ஆப்ஷன் அடுத்து dash not very common the incidents of students bullying teachers have been on the dash என்ன சொல்லலாம் while not very common though very not அப்படிலாம் சொல்லக்கூடாது சரிங்களா but not very common அதுவும் ஸ்டார்ட் இல்ல whileன்றது தான் கரெக்டான நம்மளுக்கு ஸ்டார்டரா இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் so while not very common the incidents of students bullying teachers have been on the rise சரியா அடுத்து teachers say that while it is important to dash competency it is impossible to dash it under the current system of testing teachers say that while it is important to present important to evaluate அப்படின்றது தான் கரெக்டான மேட்சிங் important to evaluate competency it is impossible to measure in case evaluate match ஆகலனா உங்களுக்கு தெரியலனா to measure impossible to measure it under the current system of testing சரிங்களா அடுத்தது youth clubs of the district have decided to conduct an
dash of activities to motivate people to dash drugs. சரிங்களா? யூத் கிளப் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கிளாஸ் எடுத்தாங்களாம். எதுக்குன்னா வந்துட்டு ட்ரக்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், அதை மோட்டிவேட் பண்றதுக்காக. சரிங்களா? குடிமக்கள்னா குடிகார மக்களை சொல்றேன். சரிங்களா? குடிகார மக்களை வந்துட்டு ட்ரக்ஸ் குடிபோதையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக யூத் கிளப் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்றத சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்ன்றதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏஇஐஓயு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால ஆன் அமௌண்ட் மேட்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் கிடையாது, அடுத்தது குரூப் கிடையாது. அண்ட் அரேனா இங்க ஒரு கிளாஸ். சரிங்களா? ஒரு செட் ஆஃப் என்னது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது சொல்லலாம். அப்போ அரே அது தெரியலாம், பரவாயில்ல. ஷன்னுனா வந்துட்டு அவாய்ட் அப்படின்றது அர்த்தம். எஸ்கச் யூஎன் ஷன், எஸ்யூஎன் கிடையாது, எஸ்கச் யூஎன். அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா அவாய்ட். அப்போ செகண்ட் அவாய்ட் ட்ரக்ஸ், டு அவாய்ட் ட்ரக்ஸ் அப்படின்றது மேட்ச் ஆகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஃபில்லர்ஸ்க்கும் ஃபிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா phrasal replacement, 5 questions. Okay. Bank employees will now. phrasal replacement னா இங்க வந்துட்டு உங்களை வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கேட்டுடலாம், இல்லைன்னா phrasal replacementடும் கேட்டலாம். லைக் எரர் ஸ்பாட்டிங், அங்க ஸ்பாட் பண்ண போறீங்க. இங்கன்னா ஆப்ஷன்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க எது கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டா அது எங்க மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். தப்பா இருந்தா ரீப்ளேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நோ கரெக்ஷன் ரெக்வயர்னு சொல்லிட்டு போயிடலாம். Okay, bank employees will now get a 15% wage hike and 2 additional holidays a month as part of an industry-wide wage settlement. Our bank employees will now get a வராது. பேங்க் எம்ப்ளாயிஸ் will now getting, அங்க வந்துட்டு will nowக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இருக்கிற ஃபார்மேஷனே கரெக்டா இருக்கு, நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சேஞ்ச் பண்ணா தப்பா இருக்கலாம். சரிங்களா? இருக்கிற ஃபார்மேஷன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஸோ நோ கரெக்ஷன் ரெக்வயர். அடுத்தது, with the price of crude oil falling below levels sufficient for some energy companies to service their huge debts, stress is being felt. Being என்றது V3 ஃபார்ம், ஃபெல்ட்ன்றது V3 ஃபார்ம். being felt ரெண்டு V3 யூஸ் பண்ணலாமா? V3 இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. stress is being felt நம்ம எழுதக்கூடாது, ரெண்டு V3 வேண்டாம். அதுக்கு பதிலா being felt அப்படின்றத யூஸ் பண்ணணும். சரிங்களா? stress is being felt எங்க இருக்குன்னு பாருங்க. stress is being feelingல கிடையாது, being இருக்கு again. so fourth option பாத்தீங்கன்னா is being felt. சரியா? அடுத்தது, despite all the hype about online home sales in recent months, pure play luxury developers வந்திருக்கு. அதனால are still reluctant வரணும். are still be verb, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க 3 விதமா எழுதலாம். சரிங்களா? is, am, are, were. so இதுக்கப்புறம் be verb அப்புறம் நம்ம யூஸ் பண்றது verb in ing, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா ஓகே. சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் verb in ing. அடுத்தது passive voice V3. சரிங்களா? passive voice என்ன கொடுக்கணும்? V3 ஃபர்ஸ்ட் இருந்ததை கொடுத்தாகணும். சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கப்பா, நான் எழுதிடுறேன். இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எழுதி கொடுத்துடலாம். is, am, are, was, were. இங்க helping verb be verb இருக்கும்போது
நீங்க பக்கத்துல வர verb பாத்தீங்கன்னா verb in ing அது எங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும்போது. அடுத்தது V3 ஃபார்ம் பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இல்லனா இல்லனா இது ரெண்டு ஆப்ஷன் இல்லனா இங்க அட்ஜெக்டிவ் ஃபாலோ ஆகலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. சரிங்களா? இது கூட காம்பினேஷன், இந்த காம்பினேஷன்ல நம்ம எழுதணும். சரிங்களா? அத வச்சு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஆர் ஸ்டில் ரிலக்டன்ட்ன்றது adjective, reluctantly adverb வரவே கூடாது. சரிங்களா? only adjective அது மட்டும் போதும். developersன்றதுனால plural are still reluctant first option. சரிங்களா? first option match ஆகுது. அடுத்து the civil body has started taken இப்பதான் சொன்னேன். has started taken 2 V3 இருக்கலாமா? has started taking tough action அப்படி மாத்துங்க. has started taking tough action on property. has started taking first option. have கிடையாது, இங்க civil body singular தான், அதனால first correct. சரிங்களா? has started taking அது மேட்ச் ஆகுது, மத்தது எதுவும் கிடையாது. அடுத்து the banker who is believed to have a Midas touch when it comes to deal making will அப்புறம் எப்பயுமே V1 தான். சரிங்களா? S ஃபார்ம்லலாம் எழுதக்கூடாது. will, would, shall, should, may, might, can, could, need to, have to, ought to இது எது வந்திருந்தாலும் மாடல் ஆக்சிலரி எது வந்திருந்தாலும் பக்கத்துல V1 மட்டும்தான். S ஃபார்ம்லலாம் எழுதக்கூடாது. ஓகே, சோ will leave எங்க இருக்குன்னு பாருங்க. will leave second. ஓகே, அடுத்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம phrasal replacement முடிஞ்சாச்சு. அடுத்தது rearrangement of sentences. rearrangement 60 வந்துட்டேன். rearrangement எங்க போனீங்க? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதோ வந்தாச்சு. rearrangement of sentences 5 questions கேட்டிருக்காங்க. 5 questions நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது ஈஸியா பாருங்க. இது ஈஸி தான், ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்துட்டு அதனுடைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 5 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்றத அழகா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பேரிங், எதெல்லாம் பேர் ஆகுது அந்த பேரை எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறமா கனெக்ட் பண்ண போறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இதுல எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது further there is another problem to indiscriminate reforestation. further அப்படின்னா additional information first வராது. in order to grow food humans have changed about 50% of the earth's surface area from native forest and grasslands to crops, pasture and wood harvest. இருக்கலாம், ஃபர்ஸ்ட் இது இருக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கலாம். வேற எதுனா வருமா? since we do not know for sure
இது ஏதோ வந்துட்டு அதனால நம்மளுக்கு தெரியல for sure not sure we cannot reliably no first வராது trees emit reactive volatile gases that contribute to air pollution and are hazardous to human health இது இருக்கலாம் பட் இது ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றத பாத்துக்கலாம் சரிங்களா பி அண்ட் இ அன்பார்ச்சுனேட்லின்றது வந்துட்டு there is no scientific consensus ஸோ இதுவும் வர சான்ஸ் கிடையாது நம்மளுக்கு பி இல்லைன்னா இ இரண்டுத்துல வந்துட்டு எதனா கண்டுபிடிக்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்லாம் அதாவது ஜெனரல் இன்ட்ரோ அடுத்தது ஸ்பெசிபிக் இன்ட்ரோ வேர்ல்டு எக்கானமி ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு எக்கானமி பத்தி சொல்லிடுவாங்க அடுத்தது ஸ்பெசிபிக் இந்தியன் எக்கானமி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா வந்து சைனீஸ் எக்கானமி இல்ல கம்பேரிசன் ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்கா உள்ள சொல்லியிருப்பாங்க அது மாதிரி குளோபல் எர்த் லேண்ட் அதனுடைய சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அடுத்தது ஸ்பெசிஃபிக் எதனா ஒன்று எங்க சொல்லி இருப்பாங்க அதுதான் ஆர்டரா வச்சும் கொடுப்பாங்க எக்ஸாம்ல சரிங்களா ஜெனரல் இன்ட்ரோ ஸ்பெசிபிக் இன்ட்ரோ அந்த இது மாதிரி ரெண்டு கன்ஃபியூஷனா இருக்கும்போது நீங்க ஜெனரல் ஸ்பெசிபிக் அதை வச்சு எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இதுல பாருங்க in order to grow food humans have changed about 50% of the earth's surface from native forest and grasslands to crops pasture and wood harvest சரிங்களா 50% of the earth surface area வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெனரலா சொல்லியிருக்க மாதிரி இருக்கா அப்ப நம்ம இது எடுத்துக்கலாமா இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ட்ரீ எமிட்ஸ் ரியாக்டிவ் volatile gases through contribute air pollution and இது அதனுடைய உள்ள வர டிஸ்கஷனை பத்தி பேசியிருக்காங்க சோ நம்ம இதை எடுக்க முடியாது இது ஜெனரல் சோ பி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது பி யோட கண்டினியூஷன் எதனா இருக்கா in order to grow இது சொல்லியாச்சு earth surface these emission வேற எங்கேயும் emit பார்த்த மாதிரி இருக்கு அப்போ trees emit reactive volatile gases இங்க வந்துட்டு this emit இது ரெண்டும் பேர் பண்ண முடியுமா நம்மளால அப்போ E and C யும் C யும் ஒரு பேரா வச்சுக்கலாம் சரிங்களா யும் C யும் ஒரு பேர் ஆனா எங்க வரும் நம்மளுக்கு தெரியாது அடுத்தது since we do not know for sure we cannot reliably predict whether large scale reforestation would help to control the earth's rise temperature unfortunately there is no scientific consensus on whether this land use has causes overall global warming or cooling இப்ப F சொல்லலாமா இத பத்தி சொல்லியாச்சு அதாவது B சொல்லியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தனா unfortunately there is no scientific consensus on whether this land earth surface தான் இங்க வந்து லேண்ட்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ this land use has caused overall global அப்ப இதனோட பேர் தான் அது B யோட பேர் தான் F நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க நெக்ஸ்ட் B F overall global warming or cooling further there is another problem to indicate வராது அடுத்தது these emission வந்துட்டு இதனோட பேர் since we do not know for sure we cannot ரைஸ் டெம்பரேச்சர் இங்க குளோபல் வார்மிங் பத்தி சொல்லியாச்சு அதனோட கண்டினியூஷன் எது பார்க்கலாம் since we do not know for sure we cannot reliably predict whether large scale reforestation would help to contribute earth's rise temperature அது எடுத்துக்கலாமா பாருங்க reforestation large reforestation another problem to further there is another problem to discriminate reforestation சொல்லிட்டு further additional information சொல்லலாமா DA பேரா எடுத்துக்க முடியுமா since we do not know for sure we cannot reliably predict whether large scale reforestation would help to control the earth's rise temperature further there is another problem to indiscriminate reforestation அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க
ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டும் பேர் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க குளோபல் வார்மிங் பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது எமிஷன் ஆஃப் ரொம்ப டிஏ எடுத்துக்கலாம். சரிங்களா? ரீஃபாரஸ்டேஷன். ஏன்னா இங்க தான் வந்துட்டு அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காக டி. டிக்கு அப்புறம் ஏ. டி ஏ இதனோட கண்டினியூஷன் ரிமைனிங் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸி தான் இருக்கு. சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு ஜென்ரல் இன்ட்ரோ. எர்த்ஸ் 50% வந்துட்டு சர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட் டு கிராப். சரிங்களா? ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது unfortunately there is no scientific consensus on whether this land in the land use has caused overall global warming or cooling. next global warming பத்தி பேசியிருக்காங்க. next வந்து என்ன பண்றாங்க, since we do not know sure, இது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் தானா என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியாது, ஷோர் கிடையாது. since we do not know for sure we cannot reliably predict whether large scale reforestation, அந்த ரீஃபாரஸ்டேஷன் ஃபர்தர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்றப்போ ரீஃபாரஸ்டேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தருக்கு போங்க. சரிங்களா? ஃபர்தர் there is another problem to discriminate reforestation சொல்லிட்டுனா ஈஸி பேர் எப்படி எடுத்தனா trees emit reactive volatile gases அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது these emission எமிஷன் இதை வச்சு ஈசி அப்படின்னு எடுத்தாங்க. இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு பேர், அதனோட கண்டினியூஷன் டிஆ இருக்கிறதுனால இது பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஈசி லாஸ்ட்ல மேட்ச் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ஏசி எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். which of the following should be the second எதுன்னு பாத்தீங்கன்னா எஃப் செகண்ட். நெக்ஸ்ட் which of the following ஃபர்ஸ்ட் எதுப்பா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி. தேர்டு டி. ஃபோர்த்து ஏ. ஃபிஃப்த் லாஸ்ட் வந்துட்டு சி. லாஸ்ட் பாத்தீங்கன்னா சி. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட் பாப். க்ளோஸ் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பேசேஜ் ஃபுல்லா படிக்காதீங்க, ஜஸ்ட் பேசேஜ் எதை பத்தி பேசியிருக்காங்கன்றதுக்கு ஃபியூ லைன்ஸ் நம்மளுக்கு போதும். டுடே schools and educational institutes are with preparing students for future job markets and them with a wide range of skills and knowledge. To prepare students for today's digital world and global economy, teachers and lecturers must information in varied and innovative ways to enrich their teaching, also being challenged with fewer resources and geographical distances. சரியா? இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அதை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? டீச்சிங் மெத்தட் எப்படி வந்துட்டு டீச் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு டீச்சர்ஸும் எந்த வழியில வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டுடேஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் வித் ப்ரிப்பேரிங் ஆர் கேட்டர்ட் கிடையாது, ஆர் சார்ஜ்டு வித் ப்ரிப்பேரிங். அந்த வந்துட்டு நம்ம சார்ஜ்டு அதுக்கப்புறம் சார்ஜ்டு வித் ப்ரிப்பேரிங் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். சரிங்களா? அசைன் பண்ணல, சார்ஜ் வித் ப்ரிப்பேரிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 92, prepare students for future job market and dash them with a wide range of skills and knowledge, and dash them with wide range and equipped them with wide range of knowledge. அப்போ equipped சாரி giving. அடுத்தது empowered தான் சொல்ல முடியும். நாலேஜ் எம்பவர்மெண்ட் அதை சொல்லும், எக்யூப்டு இல்லை. எக்யூப்டுன்றது நான் எனக்கு பவர் வரலன்னா அது வந்து ஜென்ரலா எடுத்துக்கலாம். பட் இங்க நாலேஜ் எஜுகேஷன் அப்படின்றப்போ நம்ம ஆப்ட் வேர்ட் எம்பவரிங். சரிங்களா? ஃபிஃப்த் எம்பவரிங் தான் வரணும். அடுத்தது 93,
Teachers and lecturers must dash information in varied. Deliver, 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 must deliver information in varied and innovative way. So ஒரு புதுமையான வழியில வந்துட்டு அவங்க டெலிவர் பண்றாங்க தன்னுடைய கிளாஸஸ் அப்படின்றாங்க. டெலிவர் தான் வரணும். 94 to whilst இதுக்கு என்னதுன்னா டியூரிங் அட் த டைம் ஆஃப். சரிங்களா? whilst அதுக்கு மீனிங் வந்துட்டு அட் த டைம் ஆஃப் இல்லைன்னா டியூரிங் அப்படின்றது அர்த்தம். 94க்கு எங்க இருக்கு? whilst also being challenged with fewer resources and geographical distances. Education today has dash to include communication technology. Education today has dash to include education has advanced education has v3 has built evolved. சரிங்களா? அப்போ developed evolved education has developed in an enormous way. சரிங்களா? பரிணாம வளர்ச்சின்றப்போ evolved தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? இங்க developed கொடுத்திருந்தாலும் இல்ல growth கொடுத்திருந்தாலும் நம்ம சூஸ் பண்றது evolved. சரிங்களா? Education today has evolved to include communication technology. சரி அதை விடுங்க. அடுத்தது 96. The world of knowledge, bringing a world of knowledge and interactivity into classrooms that would have been to facilitate. Would have been dash to facilitate previously. முன்ன கஷ்டமா இருந்தது இப்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? அங்க previously கொடுத்திருக்கிறதுனால would have been difficult. சரிங்களா? would have been difficult to facilitate previously. so difficult அப்படின்றது இங்க கொடுக்கணும். next, collaborating has brought enormous benefits. சரிங்களா? innovative technology solutions in visual collaboration have brought enormous benefit and impact to education dash learning and global awareness. education தூண்டுது, அதாவது தூண்டி விடுறது அப்படின்றது இங்க create the sparking வரணும். sparking learning and global awareness. அடுத்தது 98 இந்த இடத்துல இருக்கு. Learning has never been more exciting, particularly when it includes two schools in different countries collaborating on an art project. அப்போ வந்துட்டு collaborating. Third, 99. Connecting to a school in China to dash up on Mandarin language skills. அப்ப பாத்தீங்கன்னா brush upனா என்ன? சரிங்களா? brush up பல்லு விளக்கு அப்படின்னு அர்த்தமா? இங்க brush upனா வந்துட்டு making என்னது soft, making bright. சரிங்களா? making bright ன்னு அர்த்தம். சரிங்களா? brush up on Mandarin language skill அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான். முடிஞ்சதா? இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. Thanks to the power of video collaboration, taking education beyond classroom and across borders has become a dream, factual reality. So become a reality. சரிங்களா? Thanks to the power of video collaborating. அதாவது வீடியோலாம் காமிக்கிறப்போ நம்மளுக்கு ரியலா இருக்கிற மாதிரி ரியாலிட்டியா கொண்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க has become a reality அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்தது போவோமா? அதாவது லாஸ்டா நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு ஓகே
Reading comprehension. Reading comprehension என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எத்தனை கேட்டிருக்காங்க, 15 questions இருக்கும். 15 questionம் வந்துட்டு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். இதை ஃபுல்லா படிக்கலாமா? இல்ல டைமை பொறுத்து நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகே, இப்ப பார்ப்போம். சின்னதா பெருசா பேசேஜ் அப்படின்றத பார்த்துக்கோ. ஓகே, ஆவரேஜா கேட்டிருக்காங்க. ரொம்ப பெருசு இல்ல, ரொம்ப சின்னது கிடையாது. 15 questions தகுந்த மாதிரி தான் பேசேஜா கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோ. கொஸ்டின் பார்த்துட்டா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இதெல்லாம் படிக்கலாம்ன்றத ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 56. Which of the following can be said about basal accords? Basal accords பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பொருளாதார வளர்ச்சிய குறைக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இங்க. Which of the following can be the causes of slowing economic growth? அது வந்துட்டு பேசேஜ் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். ஆப்போசிட் வேர்ட் வந்துட்டு broke அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வேர்டு எங்க? ஜாயிண்ட்னு எதனா கொடுத்திருக்காங்க, உடஞ்சிருக்கு, சேர்ந்திருக்கு அப்படின்னு எதனா கொடுத்திருக்காங்களா? இது இல்ல. அது ஆப்ட் வேர்டு. நம்ம வந்து பேசேஜ்ல அங்க பொருந்தக்கூடிய ஆப்போசிட் மீனிங் தான் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? சம்மந்தமே இல்லாம என்னென்னவோ கொடுத்திருப்பாங்க, பட் நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு. சூஸ் த வேர்ட் விச் இஸ் மோஸ்ட் நியர்லி சேம். கன்சர்ன்டுக்கு நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து பிரஸிங்க்கு மீனிங் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்போசிட், சென்சிபிள்க்கு ஆப்போசிட். அடுத்தது ட்ரூ இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். ட்ரூ இது வந்துட்டு உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பேசேஜ்ல. ப்ரோன் அதுக்கு மீனிங். அடுத்தது ஆத்தர் சைட்டட் த ரெஃபரன்ஸ் of India and Indonesia. Which of the following is the reason that financial models of assessing riskiness of loans failed during the crisis? Okay. அடுத்தது what is the author's view? Author's view. அடுத்தது which of the following is the central idea? Very good. What does the author want to convey through the phrase financial system? Okay. Which of the following is a lesson that regulators could learn from the crisis? What is the advantage of banks holding an adequate capital cushion? Reduction of risk. அவ்வளவுதான். சரிங்களா? 15 question completed. எல்லாத்தையும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சரியா? அதாவது ஆத்தர்ஸ் வியூ, ஐடியா, சரிங்களா? அடுத்தது சைட்டட், எடுத்துரைக்கிறார். என்ன ஆத்தர்? ஆத்தர்னா சொல்ல வராங்க பேசேஜ் வச்சு. அப்ப ஃபுல்லா படிச்சாதான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். உங்களால முடிஞ்சா வந்துட்டு அந்த மீனிங்ஸ் ஆப்போசிட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசேஜ் ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் எனக்கு வந்து லாஸ்ட் 5 minutes தான் இருக்கு, அதுல நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சுட்டு எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த பேசேஜ் இப்படிதான் சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து மற்றதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, அது உங்களுடைய திறமை. ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். At the center of the debate about how safe banks should be is the question of how much capital they should be required to hold. Having too little capital in the system may leave it crisis prone and in need of regular bailouts. Too much capital, on the other hand,
could result in banking business become unprofitable. This might result in higher borrowing cost and slower economic growth. A more pressing danger is that money and risk will flow into more dangerous and unregulated parts of the economy, possibly making the systems even less stable. Capital in a bank does many things. Its first job is to absorb losses, acting as a cushion to protect those who have entrusted the bank with their money from the mistakes of those who own it and run it. Some banks needed a huge bailout, not because its losses were so large, but because these entered the crisis with dangerously thin capital cushion. This was possible owing to two innovation. The first innovation பத்தி சொல்லிருக்காங்க. So I don't read this. Okay, last passage. Okay. However, capital is costly. Higher capital standards reduce turns to shareholders and may slow expansion is fast growth. Asian economies such as India or Indonesia, where bank leading is growing by 20 to 25% a year. The New York Federal Reserve reckons that for each percentage point of extra capital that banks must hold economic growth slows by adopt 0.09% per year, but such cost should not be seen in isolation. Banks are buying an insurance policy that might help to avert or mitigate another financial crisis. Another lesson of the crisis was that supervisors should look at the health of not only individual banks but of the system as a whole. There is a disagreement about how to measure interconnectedness or think about systematic shocks, yet a consensus is emerging that banking involves complex networks where risk can arise from the interaction among banks rather than just from individual banks going broke. The implications are enormous because it means that financial systems may crumble even if most banks are fundamentally sound. It also suggests that some healthy banks have to hold much more capital than they need to stay healthy to help guarantee the smooth functioning of the rest of the network. Okay. அதாவது என்னமா புரிஞ்சுச்சு? இத பார்த்த உடனே அட தலை வலிக்குமே உங்களுக்கு. ஆ ஐயோ எக்ஸாமே வேணாம் எனக்கு 5 மார்க் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆளை விடுறா சாமி போதும் இருக்கிற மார்க் நெகட்டிவ்ல போகாம இருந்தா சரி அப்படின்னு நினைச்சிட்டு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? விடக்கூடாது. ஓகே, தெரிஞ்ச வரைக்கும் என்ன புரிஞ்சுச்சோ உங்களுக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ் கண்ணில் தென்படுச்சோ அதை போயிட்டு அதை பார்த்து முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. அதாவது இது பேங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் பேசேஜ். சரிங்களா? ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பேங்கிங் நாலேஜ் இருந்ததுன்னா அழகா இதை புரிஞ்சுக்குவீங்க. அதாவது ஒரு பேங்க் எக்கனாமிக் பொருளாதார மூலதனம் அத பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? பொருளாதார மூலதனம். அப்புறம் பேங்க், ஒரு பேங்கோடைய முதலீடு எவ்வளவு இருக்கணும், அது அதிகமா இருந்ததுன்னா சரிங்களா, அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகும், கம்மியா இருந்தா என்ன ஆகும், ஒரு பினான்சியல் கிரைசிஸ் நிதி நெருக்கடி அப்போ எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் பேசேஜ்ல பாத்தீங்கன்னா ஆத்தர் இந்தியா என்னவோ பார்த்தோமே, இந்தியா இந்தோனேஷியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22-25% என்னவோ இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதை அமெரிக்கா பொருளாதாரம், அதாவது அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. சரிங்களா? விமர்சிச்சு பேசியிருக்காங்க. அதுதான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது ஒரு பினான்சியல் கிரைசிஸ் நிதி நெருக்கடி அப்போ எப்படி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் அதை பத்தியும் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில
நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்றாங்க, பேங்க் மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இங்க பார்த்தோம். சரிங்களா? கொஸ்டினை பொறுத்து இங்க படிச்ச வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா என்னன்றத ட்ரை பண்ணலாம். Which of the following can be said about the Basel Accords? These have been designed. அதாவது இங்க பாத்தீங்கன்னா பேசில் நாம்ஸ பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? பேசில் 1, பேசில் 2, பேசில் 3, இங்க பேசில் second passage, this was possibly owing to two innovation. The first concern about rules themselves under the original international capital accord stuck in Basel in 1988. இந்த பேசேஜை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லா படிங்க. படிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அழகா நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். ஆக்சுவலி பேசில் எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா which of the following can be said about Basel Accordsனா என்னன்னு பாத்தீங்கன்னா it is used to design. சரிங்களா? ஃபினான்சியல் செக்டாரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான டிசைன் பண்ண ஒண்ணு. சரிங்களா? these have been designed to protect the financial sector. அதுதான் வந்துட்டு பேசில் அக்கார்ட் அப்படின்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வரும். ஓகே, நீங்க பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். செகண்ட், which of the following can be causes of slowing economic growth? பொருளாதார வளர்ச்சியை குறைக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம் இல்லையா? New regulations regarding capital. Okay. The bank systems have been less interconnected. The strict policies of the Federal Reserve. Federal Reserve பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வை ஜஸ்ட் என்னது கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க, விமர்சிச்சு தான் பேசியிருந்தாங்களே தவிர இதை வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் பாலிசி ஆஃப் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான். நியூ ரெகுலேஷன் ரிகார்டிங் கேபிட்டல், த பேங்கிங் சிஸ்டம்ஸ் ஹேவ் பிகம் லெஸ் இன்ட்ராக்ஷன். அது ரெண்டு தான். ஒன்லி A and B. Choose the word which is opposite meaning. brokeனா என்னப்பா? சரியா? உடைஞ்ச அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல brokeக்கு என்ன மீனிங் அப்படின்றது தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல இங்க வந்துட்டு எந்த வேர்டு அதை பொறுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆப்போசிட் வேர்ட் சால்வன்ட். சரிங்களா? சால்வன்ட் அப்படின்னா என்ன? ஃபினான்ஷியலி சவுண்ட், அதாவது நிதி நிலைமை நல்லா இருக்கு, ரொம்ப வளமா இருக்குன்னா நம்ம சால்வன்ட் கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நிதி நிலைமை வீக்கா இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் சால்வன்ட். சரிங்களா? ஃபினான்ஷியலி சவுண்ட் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது கன்சர்ன்டுக்கு சேம் மீனிங் பாத்தீங்கன்னா ஒரீடு கிடையாது, மேட்டர் கிடையாது, அஃப்ரைட் கிடையாது, ட்ரபிள் கிடையாது, இன்வால்வ்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல சேம் மீனிங் இங்க பாத்தீங்கன்னா இன்வால்வ்டுன்னு வரும். அடுத்தது பிரஸ்ஸிங். சரிங்களா? பிரஸ்ஸிங் தி நியூஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்போ அவ்வளவு சீரியஸா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இல்ல சீரியஸா ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படின்றப்போ இங்க பிரஸ்ஸிங், அதுக்கு மீனிங் சீரியஸ் அப்படின்றது அர்த்தம். ஆப்போசிட் வேர்ட் ஃபார் சென்சிபிள். இங்க வாய்ஸ். ஷெட்னா வந்துட்டு பிரில்லியன்ட், இங்க ஆப்போசிட் எடுத்திருக்காங்க ஃபூலிஷ். சரிங்களா? சென்சிபிளுக்கு இங்க ஃபூலிஷ்னா. நெக்ஸ்ட், which of the following is true in the context of the passage? இந்த பேசேஜ்ல எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. Some Asian economists
have been growing fast. சரி, most banks are market losses at present. Regulators are encouraging risky financial now. Deciding how much capital banks should keep is a simple process. No, all the given கண்டிப்பா இல்ல. இங்க வந்துட்டு லாஸ்ட் பேசேஜ்ல படிச்சோம் இல்லையா, அதாவது growing fast, Asian economies, இந்தியா, இந்தோனேஷியா அப்படின்னு படிச்சோம்ல. however capital இதெல்லாம் இல்ல. பாருங்க, Asian economies such as India or Indonesia. அப்ப Asian economies மட்டும் சொல்லிருக்காங்க. growing fast growing சொல்லிருக்காங்கல்ல, அப்ப first மட்டும் தான் true. சரிங்களா? some Asian economies have been growing fast. ஒண்ணுதான். same meaning in prone னா என்ன? சாய்ந்த. சரிங்களா? சாய்ந்து இருத்தல், அதுக்கு பேரு ப்ரோன் அப்படின்னு அர்த்தம். நேரா இல்ல, கொஞ்சம் சாஞ்சி இருக்கு அப்படின்றது அர்த்தம் ப்ரோன். சரிங்களா? சேம் மீனிங் இங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக், இங்க எக்கானமி வந்துட்டு சாஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அது ரிலேட்டடா பாக்குற போது எக்கனாமி வந்து சாஞ்சிருக்கு, எப்போ பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றப்போ நம்ம சாஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி வேர்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வல்னரபிள், பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செகண்ட். அடுத்து, why has the author cited the reference of India and Indonesia? சரிங்களா? ஆத்தர் வந்துட்டு இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவை பத்தி என்ன எடுத்துரைக்கிறார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டு ஷோ ஹவ் அன்ரெகுலேட்டட் எக்கானமிஸ் ஆர் thriving, அது கிடையாது. டு கிரிட்டிசைஸ் அமெரிக்காஸ், அங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் ரெகுலேஷன். டு கிரிட்டிசைஸ், ஆத்தர் வந்துட்டு இந்தியா இந்தோனேஷியா அதனுடைய growth பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் பத்தி பேசியிருந்தாங்கல்ல, அதை பத்தி விமர்சிச்சிருக்காரு அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? அது எதுன்னு பாத்தீங்கன்னா டு கிரிட்டிசைஸ் அமெரிக்காஸ் பினான்சியல் ரெகுலேஷன். அப்ப செகண்ட் தான் வரும். ஓகே, அத வச்சு நம்மள்த சொல்றாரு. Which of the following are the reasons that financial models of assessing riskiness of loans failed during the crisis? நிதி நெருக்கடி அப்போ லோன் ஃபெயிலியர் அதனுடைய ரிஸ்க் என்ன? The data used for this model was faulty. These models were too difficult to understand. These models were not in line with Basel II norms. என்னப்பா, எல்லாமே தான் ஃபெயிலியர் மாடல். சரிங்களா? அதாவது பேசல் நார்ம், பேசல் 3 நார்ம்ஸ் தெரியுமா, என்னென்ன பில்லர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பேசல் நார்ம்ஸ் அதனுடைய 3 பில்லர்ஸ் இருக்கு. அது வந்துட்டு நீங்க பேங்கிங் அவேர்னஸ், இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா, பேங்கிங் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு அது பிஓஓ இல்லை வந்து கிளர்க்கோ எது எழுதினாலும் நீங்க மெயின்ஸ் எழுதும் போது பேங்கிங் அவேர்னஸ் கண்டிப்பா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோட பேங்கிங் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து கேட்டுருவாங்க. அதுல பில்லர்ஸ் பேசல் நார்ம்ஸ், சரிங்களா, அதனுடைய 3 பில்லர்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வேணா பாத்துக்கோங்க, என்ன அந்த 3 பில்லர் அப்படின்றத பாத்துக்கோங்க. இது வந்து பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3. பேசல் நார்ம்ஸோடைய பேசல் நார்ம் 3 அதனுடைய 3 பில்லர்ஸ். என்ஹான்ஸ்டு கேபிட்டல் அண்ட் லிக்விடிட்டி ரெக்குவயர்மெண்ட், அது பாத்தீங்கன்னா Basel norm 3 first pillar. Second pillar எது சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா enhanced supervisory review process. Basel norm 3 third pillar. Enhanced risk disclosure and market discipline, அத பத்தி சொல்லிருப்பாங்க. ஓகே, the failure model எல்லாமே தான், all 3. அடுத்தது, what is the author's view of health of America's banking sector at present? Its growth rate has fallen to less than 1%. It is robust as the Federal Reserve. It is flourished and offering new
நாட் கிளியர்லி மென்ஷன்ட் இன் த பேசேஜ். அதை பத்தி கிளியரா மென்ஷன் பண்ணல. சரிங்களா? இங்க அமெரிக்காவுடைய பேங்கிங் செக்டரை வந்துட்டு கிளியரா மென்ஷன் பண்ணவில்லை. சரிங்களா? ஃபிஃப்த், வாட் இஸ் தி ஐடியா, சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? சரிங்களா? மெயின் கரு என்ன? சரிங்களா? The banking industry facing a major crisis. Banks need to maintain adequate capital cushion. Banking sector reforms. எங்க நிதி நெருக்கடியை பத்தி தானே பேசியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்டே போதுமே, the banking industry faces a major crisis. நிதி நெருக்கடி, major crisis. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து, what does the author want to convey through the phrase financial system may crumble even if most banks are fundamentally strong? சரிங்களா? நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், சரி, அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபினான்ஷியல் வைஸ் வீக்கா இருக்கு, நொறுங்கி போயிருக்கு, உடஞ்சி போயிருக்கு. ஏன் அப்படின்றத ஆத்தர் கேட்டிருக்காரு. அந்த ஃப்ரேஸ் வந்து என்ன மீன் பண்ணுது, அந்த ஃப்ரேஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காரு. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்க் கிடையாது. Banks are interconnected and failure of some may collapse the system. Governments need to frequently bail out banks. இதுதான் உண்மை. சரிங்களா? அதாவது பேங்க்ஸ் வந்துட்டு அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பினான்சியலா வீக்கா இருக்கு. அதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதாவது அது கை கொடுக்கணும். சரிங்களா? அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா? பேங்க்ஸ், கவர்மெண்ட் நீட் டு ஃப்ரீக்வெண்ட்லி பெயில் அவுட் பேங்க்ஸ், காப்பாத்தணும். சரிங்களா? கஷ்ட காலத்துல அந்த பினான்சியல் நெருக்கடி அப்போ வந்துட்டு பேங்க்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் மூலயமா ஹெல்ப் பண்ணணும், காப்பாத்தணும் அப்படின்றது தான் இங்க வந்து சொல்ல வராரு. சரிங்களா? தேர்ட் பாயிண்ட், which of the following is a lesson that regulators could learn from the crisis? Banks should be allowed to innovate freely. No. It is pointless to regard. No. The banking system should be monitored as a whole, not in a part. Third point தான், அதாவது பேங்கிங் சிஸ்டம் ஒரே பார்ட்ல ஒரு பக்கத்தை மட்டும் எய்ம் பண்ணக்கூடாது. எல்லா பார்ட்லயும் எங்க வந்துட்டு பினான்சியல் கிரைசிஸ் ஏற்படுது அப்படின்றது எல்லா விதமாவும் நம்ம வந்து ஆராயணும்ன்றத சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் ஷுட் பி மானிட்டர் as a whole, not in parts. Okay. Third point. அடுத்து, which of the following is an advantage of the banks holds an adequate capital cushion? Banks need not make foreign investment to an extent customers can be protected from losses. Bank services and products banks will force to merge. No. Second பாருங்க, to an extent customers can be protected from losses. என்னதான் பண்ணாலும் கஸ்டமர் வந்துட்டு வெளியேறல, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி தக்க வச்சுக்கிறாங்க. கஸ்டமரை மட்டும், நம்ம பேங்க் கஸ்டமர் மட்டும் வந்துட்டு லோன் கொடுத்து இவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு கம்மி பர்சன்டேஜ்ல லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதனா சொல்லி கஸ்டமர்ஸை தக்க வச்சிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. to an extent customers can be protected from losses. ஓகே, அவ்வளவுதான்ப்பா, கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா வந்துட்டு நீங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணது என்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நீங்க வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை கூட நீங்க வந்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஆஸ் ஐ செட், உங்களால எவ்வளோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசேஜ் இல்ல லாஸ்ட், அது மூலமே வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க, என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேசேஜ் நம்ம நிறைய வர கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.